ஜொமேட்டோவை பயன்படுத்தி அடிக்கடி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற பர்சனா இருக்கீங்களா? ஏன்னா ஜொமேட்டோ அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீல ₹2.40 அளவுக்கு உயர்த்திருக்காங்க. ₹2.40 தானே, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா 2023ல ₹2 இருந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ இன்னைக்கு ₹15 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயை ஜொமேட்டோ ஏன் உயர்த்திருக்காங்க? இதை உயர்த்துறதுனால ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற காமன் மேனான நம்ம பாக்கெட்ல இருந்து எவ்வளவு பணம் வெளியே போக போகுது, ஜொமேட்டோல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு இது என்ன மாதிரியான ஒரு நியூஸா இருக்குது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஜொமேட்டோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச, இன்ஃபேக்ட் எல்லாரும் டே டு டே லைஃப்ல ஆப்வியஸா யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. ஜொமேட்டோ இல்ல ஸ்விக்கி மாதிரியான ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ ஒரு டுவோபோலியா இருக்கிறதுனால இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நம்ம அவசரத்துக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா. ஸோ நீங்க ஜொமேட்டோவை பயன்படுத்தி ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பில்லுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அதை கவனிச்சு பாருங்க. நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்கும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ஃபுட்டோட பிரைஸ். நீங்க என்ன சாப்பாடு ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கான விலை. அதுலயும் நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ரெஸ்டாரண்டே அதுக்கான ஃபீயை உயர்த்தி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க டைனிங் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் இருக்கும், ஆப்வியஸா அதை ஆன்லைனுக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் பிரைஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபுட்டோட பிரைஸ்லயே அது இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது உங்களுக்கான டெலிவரி சார்ஜ். நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்களோ உங்களுக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நடுவில் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து ஒரு டெலிவரி சார்ஜ் போடுவாங்க. மூணாவது ஜிஎஸ்டி. ஆப்வியஸா இன்னைக்கு இந்தியால எந்த பிசினஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டியை தவிர்க்க முடியாது. அதுவும் நம்ம பாக்கெட்ல இருந்தா வெளியில போக போகுது. அடுத்தது பேக்கேஜிங் ஃபீ. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நமக்கு ஃபுட்டை பார்சல் பண்ணி அனுப்புறதுனால அதுக்கு ஒரு ஃபீ இப்போ போடுறாங்க. ஸோ அந்த பேக்கேஜிங் ஃபீயும் நம்ம தான் பே பண்ணணும். கடைசியா பிளாட்ஃபார்ம் ஃபீ. இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ என்ன அப்படின்னா, நீங்க ஜொமேட்டோவை பயன்படுத்துறீங்கல்ல, அப்படி பயன்படுத்துறதுக்காகவே உங்ககிட்ட ஒரு ஃபீ போடுறாங்க. அதுதான் பிளாட்ஃபார்ம் ஃபீ. ஸோ நீங்க ஜொமேட்டோல லிஸ்டான ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் வாங்குறீங்க, அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஜொமேட்டோ கொடுக்குறாங்கல்ல, அந்த பிளாட்ஃபார்மை நீங்க பயன்படுத்துறீங்கல்ல, அதுக்காக பே பண்றதுதான் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ. அதுதான் இப்போ ₹2.40 அளவுக்கு உயர்த்திருக்காங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அந்த பில்லுல என்னென்ன பிரேக் டவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோமா? இதுல என்ன இம்பாக்ட் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2023ல ₹2 இருந்தது ஜொமேட்டோட பிளாட்ஃபார்ம் ஃபீ. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை உயர்த்தி ₹10, ₹12ன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ₹12 அப்படின்னு இருந்தது. இதுதான் இப்போ ₹2.40 உயர்த்துறதுனால கிட்டத்தட்ட ₹14.40 அப்படிங்கிற அளவுக்கு உயர போகுது. ஸோ ஒரு ஃபுட் ஆர்டருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பே பண்ணதை விட ₹2.40 ஜாஸ்தி பே பண்ண போறீங்க. சோ அப்ராக்ஸிமேட்டா இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து ₹12 இருந்து ₹15 வரைக்கும் இருக்கும். அது நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க, எந்த சிட்டில இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து அது மாறுபடும். ஏன் இவ்வளவு கூட போகுது? ₹2.40 தானே பிளாட்ஃபார்ம் ஃபீக்கு கூட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ கூட்டுறதுக்கு என்ன காரணம், ஃபுட்டோட விலை இந்த அளவுக்கு உயரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆப்வியஸா நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த குளோபல் கிரைசிஸ் தான். நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிற இந்த போரை பத்தி தொடர்ந்தும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதோட இம்பாக்டா ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, க்ரூட் ஆயில் தாறுமாறா உயருது. இந்தியால அதை இம்போர்ட் பண்றதுனால இம்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது. ரெண்டாவது, இந்த கேஸ் சிலிண்டர் மாதிரியான அத்தியாவசிய பொருட்களோட விலை உயருது. எங்க பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் உயர போகுதோ அப்படிங்கிற ஒரு பயமும் எல்லார் மனசுலயும் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ பெட்ரோல் டீசல் உயருது, கேஸ் சிலிண்டர் முக்கியமா உயருது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உணவுனுடைய விலைகள் எல்லாமே ஏறும். இது ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. பக்கத்துல இருக்கிற டீ கடைகள்லயோ இல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லயோ போய் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விலை ஏத்திட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பஜ்ஜி எல்லாம் கூட ₹10 வித்துட்டு இருந்தது இப்போ ₹12 ஆக்கிட்டாங்க. டீ, காஃபி எல்லாத்துக்கும் விலை ஏத்திட்டாங்க. பிரியாணி, பரோட்டா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ₹10 இருந்து ₹15 வரைக்கும் விலை ஏத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்ஸும் அதை பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபுட்டோட விலையில உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு ₹15 இருந்து ₹20 வரைக்கும் ஏற போகுது. அடுத்தது, டெலிவரி பண்ற பர்சன்ஸ் அவங்க பெட்ரோல் போடணும் அப்படின்னா, பெட்ரோல் விலை இப்ப வரைக்கும் பெருசா இம்பாக்ட் ஆகல. ஆனா இம்பாக்ட் ஆகுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. அதை பேஸ் பண்ணியே பெட்ரோல் விலை உயர போகுது அப்படிங்கறத யோசிச்சே நிறைய பேர் விலையேற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணவை தயாரிச்சு அதை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற இந்த ப்ராசஸ்ல நிறைய இடங்கள்ல விலை ஏறதான் போகுது. அப்படி விலை ஏறும் போது ஜொமேட்டோ நிறுவனமும் அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீயை உயர்த்துறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம சொல்றோம், இதுக்கு முன்னாடி நீங்க ₹200 கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு மீல், அதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருக்கிற ஒரு மீல் இனிமேல் ₹250 இருந்து ₹300 போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு. சரி, ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற நமக்கு இதனால எவ்வளவு பிரச்சனை வருது, எந்த அளவுக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து அதிகமா காசு செலவாக போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்ல. ஆனா நீங்க ஜொமேட்டோட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற நபரா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எனிவே குட் நியூஸா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி இந்த மாதிரி விலை உயர்த்துறாங்க, அதுவும் ஜொமேட்டோல ஒரு நாளைக்கே ஒரு 2-3 மில்லியன் ஆர்டர்ஸ் அவங்க எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்டருக்குமே ₹2.40 உயர்த்துறாங்க. அப்படிங்கும்போது நீங்க ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்போ ஒரு ஜொமேட்டோ இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகுறதுங்கிறது ஆப்வியஸா குட்
குட் நியூஸா தானே இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது Zomato இன்வெஸ்டர் இத ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் பார்ப்பாங்க. பட் அது பெரிய அளவுல ஸ்டாக் பிரைஸ்ல ஒரு இம்பாக்ட் குடுக்குமா? ஸ்டாக் பிரைஸ் வந்து மேல போகுமா? அப்படிலாம் கேட்டீங்கன்னா அது குவெஸ்ஷன் மார்க் தான். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் மூவ் ஆறதுக்கு நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கும்ல. சோ இதனால அவங்களோட ப்ராஃபிட் ஜாஸ்தியாக போகுது. ஒரு ஆர்டருக்கு ₹2.40 அப்படின்னா Zomato எத்தனை ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு? அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு பாசிட்டிவ் நோட் அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியுது. சோ நீங்க அடிக்கடி இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற பர்சனா இருக்கீங்களா? நீங்க ஃபுட்டோட பில்லுலலாம் என்ன சேஞ்சஸ் பார்க்குறீங்க? உங்க ஏரியால டீ, காஃபியா இருக்கட்டும், இல்ல உணவுகளா இருக்கட்டும், அதுக்கு எந்த அளவுக்கு விலை உயர்த்தியிருக்காங்க இந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி, பின்னாடி அப்படின்னு உங்களால பெரிய வேரியேஷன்ஸ் பார்க்க முடியுதா? அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.